நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. மயிலம் முருகன் கோவில் பங்குனி உத்திர தேரோட்டம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுகா மயிலம் பிரசித்தி பெற்ற வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் கோவிலில் பங்குனி உத்திர தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கடந்த 2ஆம் தேதி பங்குனி உத்திர பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் சிறப்பு பூஜைகளும் சுவாமி வீதி உலா திருக்கல்யாணம் நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய விழாவான தேரோட்டம் நேற்று காலை 5:45 மணிக்கு உற்சவரான வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் தேரில் எழுந்தருள மயிலம் பொம்மலப்புர ஆதீனம் 20ஆம் பட்டம் சிவஞான பாலய சுவாமிகள் வடம் பிடித்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். முதலில் விநாயகர் தேரும் தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் சுவாமி தேரும் தேரடி வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். பக்தர்கள் மண்ணிலா, கம்பு, மிளகாய், உளுந்து, ரூபாய் நாணயங்கள் தேரடியில் வீசி நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். காலை 7:10 மணிக்கு தேர் நிலைக்கு வந்தது. இதில் பக்தர்கள் காவடி எடுத்தும் வேல் குத்தியும் அங்க பிரதர்சனம் செய்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தமிழகத்தில் பல பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். பல இடங்களில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ். விசேஷமான கோயில். இந்த தேர் வடம் பிடிச்சி இருக்கிறத பார்க்க வந்தோம். கல்யாணம் நடக்கும், நிறைவேறும். நல்லா இருக்கும். கோயிலுக்கு வந்து ரொம்ப சிறப்பு. சரவணன். நாங்கள் ஒரு டீமாக வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே வந்து நாங்கள் இந்த வருஷம் வந்துட்டு இருக்கோம். வந்து நாங்கள் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். முருகர் கோயிலில் நாங்கள் எல்லா வருஷமும் இது வரையும் வந்துட்டு இருக்கோம். இந்த தேரை வந்து வடம் பிடிக்கணுன்றது அடிச்சு பிடிச்சி இந்த கூட்டத்தில் நிறுத்தி எப்படியாவது இது பண்ணுறோம். ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு வந்து முன்னேற்றம். நாங்கள் முதல் கொஞ்சம் திட்டமாக ஆரம்பித்தோம். அப்புறம் இப்போ வந்து 50 கிலோ சாப்பாடு போட்டு தேர் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு வந்து ரெகுலராக நாங்கள் வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மயிலம் முருகர் கோயில் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கோயிலில் ரொம்ப ஃபேமஸாக பங்குனி உத்தரவு. இது வந்து உத்தரத்துக்கு முன்னாடி இருக்கிற தேர் திருவிழா. அந்த பூரத்தில் தேர் இழுப்பாங்க. அந்த தேர் தான் இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலு. ஃபஸ்ட்டு விநாயகர் தேர் இழுப்பாங்க. அதுக்கடுத்தது வந்து முருகரோட தேர். அந்த முருகர் தேரை வடம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இந்த அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் எல்லாம் சிற்பக்கலையில் இருந்துருக்கோம். கோவில் கட்டுற இருந்துருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் அன்னதானம் பண்ணிவிட்டு இது எத்தனையோ வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். முருகர் மீன் கூட கை கொடுத்துட்டு இது வரைக்கும் வந்துருக்காரு. எல்லோரும் சுற்று வட்டாரம் இல்லைனாலும் கேள்விப்பட்டவங்க யாருனா இருந்தாலும் மயிலம் முருகரை வந்து ஒரு தடவை தரிசித்து பாருங்கள். உங்களுக்கே நிறைய சேஞ்சஸ் தெரியும். மாற்றம் எல்லார் வாழ்க்கையிலுமே அது இருக்கும். அதை நம்ம சொல்ல முடியாது. அவங்க வந்தால் தான் அதை வந்து அனுபவிக்கணும்.